ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு காதல் தான் வந்துச்சு. அந்த காதல் கன்றாவி லெவலுக்கு வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அந்த கன்றாவியில் இன்னொரு கன்றாவி சேருது, அதுதான் ட்ரையாங்கிள் லவ்வான். இந்த ட்ரையாங்கிள் காதலை வச்சுட்டு ஏன்டா கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? நாங்கள்லாம் ப்ரோமோவை பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியாக இருந்தோம். எப்படி அந்த பொம்மை டாஸ்க் வந்து வந்துச்சு, இன்றைக்கி பயங்கரமான சண்டைகளாக நடக்கும், ஒருத்தனும் அடிச்சுன்னு முட்டிப்பானுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு ப்ரோமோ 2க்கு உட்காந்தா தர்ஷிகாவோட லவ் ஸ்டோரி வருது. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் லவ்வை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. மூணாவதாக ஒரு ப்ரோமோ வருது. மூணாவது ப்ரோமோ அன்ஷிதா வந்து காட்டுறாங்க. அப்போ பொம்மை டாஸ்க்கை விட இந்த ட்ரையாங்கிள் காதல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய கண்டென்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒர்த்தே இல்லை. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக்னு எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோக்கள் வந்து பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்கள் வந்து போகலாம். ஒன்றும் இல்லைப்பா, விஜய் விஷாலுக்கும் தர்ஷிகா அவர்களுக்கும் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு லவ் ட்ராக் வந்து ஆரம்பிச்சுது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். அது எந்த விதத்தில் ஆரம்பிச்சது, எப்படி வந்து எந்த கண்ணோட்டத்தில் வந்து போச்சு அப்படிங்கிறதுலாம் நமக்கு நல்லாவே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். விஜய் விஷால் தர்ஷிகா கிட்டே எப்படி பேசுகிறாரு, எப்படி நடந்துக்கிறாரு, அதே மாதிரி நைட்டு வாக்கிங் போகிறோம் அப்படிங்கிற பேரில் 12 மணிக்கு 1 மணிக்கு 2 பேர் நடந்துக்கிட்டே பேசுகிறாங்கல்ல கொஞ்சம் அதெல்லாம் கூட நம்ம வந்து பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தர்ஷிகாவுக்கும் விஜய் விஷாலுக்கும் ஒரு லெவலுக்கு லவ் இருக்குது அப்படிங்கிறதா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக வந்து தெரியுது. விஜய் விஷால் வந்து இன்னும் கிளியராக கூட வந்து சொன்னாப்புல தர்ஷிகா கிட்ட, நீ எல்லாம் எதுவும் யோசிக்காதம்மா, உன்னோட ஃபீலிங் வந்து அப்படி இருந்தால் ஓகே, பட் வெளியே மட்டும் போகாத அளவுக்கு வந்து பார்த்துக்கோ, வெளியே போய் எதுனாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பேசி விட்டாப்புல நம்மளுடைய விஜய் விஷால். சரி, லவ்வே இல்லாத ஒரு மனுஷன் எதுக்கு இவ்வளோ தூரம் பேசணும் அப்படின்னு நமக்கு வந்து தோணுதில்ல. சில நேரங்களில் இந்த ட்ரூத் ஆர் டேர் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையாடினாங்க, ஓகேங்களா. சில எபிசோடில் அந்த ட்ரூத் ஆர் டேரில் கூட வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகாவுக்கு வந்து விஜய் விஷால் அவர்களை நோக்கி வந்து சில கேள்விகள்லாம் எழுப்பியிருந்தாங்க கண்டஸ்டன்ட்லாம். எப்படின்னா, நீ வந்து உண்மையாகவே வந்து விஷாலை வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணுறியா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. க்ரஷ்ஷா இல்லை லவ்வா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தர்ஷிகா வந்து க்ரஷ் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. க்ரஷ் தான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷால் அவர்களே சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய காதல் வந்து பெருசாக மற்றவங்களுக்கு வந்து தெரிஞ்சதா தெரியலையா அப்படிங்கிறத பற்றி இவங்களுக்கு கவலையே கிடையாது. பட் நமக்கெல்லாம் தெரியும்ல, இவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்க, எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம். என்னை பொறுத்தவரையிலும் விஜய் விஷால் அவர்கள் வந்து தர்ஷிகாவை லவ் பண்ணுற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தார். ஒருவேளை அந்த ஆள் வந்து லவ் பண்ணலை அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவனை செப்பலால் கழட்டி தான் அடிக்கணும். ஏன்னா அவ்வளோ தூரம் ப்ரோவோக் பண்ணுற மாதிரி, அந்த பொண்ணுக்கு பயங்கர ஃபீலிங்கை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் கண்ணால் பார்க்குறது, அதுக்கப்புறம் அந்த கண்ணால் பார்க்குறது, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃபீலிங்காக ரொமான்ஸாக வந்து ஒரு சில பார்வைகள்லாம் விடுறது, அதே மாதிரி பர்சனலாக போய் அட்வைஸ் பண்ணுறது, நம்மளோட விஷயத்தை வந்து வேறு யாருக்கிட்டையும் சொல்லாத, அதே மாதிரி மற்றவங்க யாரும் என்கிட்ட வந்து கேட்காத அளவுக்கு நீ பார்த்துக்கோ, அதே மாதிரி நீ யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி பல வாரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் விஷால் அவர்கள் வந்து தர்ஷிகா கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது சொல்லியிருக்கிறதுனால என்னாச்சு அப்படின்னா மக்களுக்கு, அதாவது நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன கன்வே ஆச்சு அப்படின்னா அவங்க 2 பேருமே லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுச்சு, ஓகேங்களா. அப்படி தான் நீங்களும் நினச்சிங்க. ஆனால் அது வந்து ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. தர்ஷிகா வந்து உண்மையாகவே லவ் பண்ணுற மாதிரி இல்லை, அதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்குது. ஸ்கிரிப்டை தாண்டி இந்த பொண்ணு வந்து கேமுக்குள்ளே சர்வைவ் ஆகிறதுக்காக ஏதோ சம்திங் வந்து பண்ணுது. அதே மாதிரி விஜய் விஷால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து பெருசாக எந்த பர்ஃபார்மன்ஸுமே இல்லை, சரி லவ் ட்ராக்கில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி விஜய் விஷாலும் முடிவு பண்ணிட்டாரு. தர்ஷிகாவும் 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டாங்க, ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக கூட இல்லை. அதனால் இந்த பொண்ணு வந்து ஏதோ லவ் கண்டென்ட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு வந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட இந்த விஷயத்தை ஆரம்பித்தாங்களோ அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இவங்க 2 பேரோட ஆக்டிவிட்டியும் இருக்குது. இப்போது பிரச்சனை என்ன அப்படின்னா, அன்ஷிதா அவர்கள் வந்து இவங்க 2 பேரோட லவ்வில் வந்து குறுக்க வராங்க. எப்படி குறுக்க வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வாரத்துக்கு முன்னாடி அன்ஷிதா அவர்கள் வந்து பாய்ஸ் டீமுக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. பாய்ஸ் டீமுக்கு போனதுக்கப்புறம் விஜய் விஷால்கிட்ட பயங்கர க்ளோஸாக வந்து பழகிட்டு இருக்காங்க அன்ஷிதா அவர்கள். ஆனால் இது லவ்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக லவ் இல்லைன்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா அன்ஷிதா அவர்கள் வந்து இந்த ரியல் டைமில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி லவ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாக்கள் இப்போ கூட வந்து கிடைக்கும். அன்ஷிதா பற்றி அவ்வளோ மோசமாக வந்து பார்த்திங்கன்னா பேசியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் விஜய் விஷால் மேலே இவங்களுக்கு ஒரு க்ரஷ் இருக்கா, லவ் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன் வருது அப்படின்னா, இப்போ இவங்க 2 பேர் நல்லா பழகிட்டாங்க. அந்த ஸ்கூல் டாஸ்க் வந்துச்சு. அந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து தர்ஷிகா எப்படி வந்து விஜய் விஷாலை வந்து பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் வந்து அன்ஷிதா அவர்கள் வந்து விஜய் விஷாலை வந்து பார்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ட்ரையாங்கிள் காதல். எண்ட் ஆஃப் தி டே யாருக்கு லவ் அதிகமாக கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் அவர்களுக்கு தான். தர்ஷிகா கிட்ட இருந்தும் கிடச்சிருக்கு, அன்ஷிதா கிட்டும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னா நான் சொல்ல கிடையாது.
பவித்ரா சொல்கிறாங்க, ஆனந்தி சொல்கிறாங்க. சரி, அப்புறம் என்ன வந்து டேய் நீ எப்படா புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்லாம் கேட்காதீங்க. இதுக்கு வந்து பஞ்சாயத்து போர்டு தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா அவர்கள் பவித்ரா அவர்களும் ஆனந்தி அவர்கள் தான். அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. ஸோ இப்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் டாஸ்கில் அதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க அன்ஷிதா அவர்கள் விஷால்கிட்ட. ஸோ அதனால் வந்து ஒரு மாதிரி க்ரஷ் ஆகிட்டாங்களா, லவ் ஆகிட்டாங்களா, இல்லை ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் வேறு. ஆனால் ரொம்ப கேரிங் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து பண்ணிக்க ஆரம்பித்தாங்க விஜய் விஷால் மேலே. அன்ஷிதா அவர்கள் பயங்கர கேரிங்காக இருந்திருக்காங்க விஜய் விஷால் மேலே. அதே மாதிரி தர்ஷிகா அவர்களும் பயங்கர கேரிங்காக இருந்திருக்காங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு தான் கிரியேட் ஆகிருக்கு அந்த பிரச்சனையே. அன்ஷிதா அவர்கள் வந்து தர்ஷிகாவை கூப்பிட்டு சில விஷயங்களை வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் தர்ஷிகா வந்து காது கொடுக்காம பேசாமல் அவங்க பாட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்னம்மா உனக்கும் விஜய் விஷாலுக்கு என்ன தான் விஷயம், என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மேபி ஃப்ரெண்ட்லியாக கூட வந்து கேட்டிருக்கலாம், பொசசிவாக கேட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்லியாக கேட்கும்போது அந்த பவித்ரா அவர்கள் வந்து கண்டுக்கவே இல்லை, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனை வந்து பெருசாகுது, பொதுவெளியில் சொல்லிட்டாங்க. இப்போ ஆனந்தி அவர்களும் பவித்ரா அவர்களும் உள்ளே வராங்க. ஃபஸ்ட்டு பவித்ரா அவர்களும் ஆனந்தி அவர்களும் போயிட்டு தர்ஷிகா கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன தான் அவங்க பிரச்சனை, ஏன் அவங்க நீங்கள் 2 பேரும் வந்து பேசிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுதான் பிரச்சனை, அவளாக தான் வந்து ஒதுங்கி போயிட்டுருக்கா, நான் ஒன்றும் அவகிட்ட வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. எனக்கு எப்படி நீங்கள் 2 பேரும் அப்படி தான் வந்து அன்ஷிதா, நான் என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னாலும் கூட டக்குன்னு திரும்பி பார்த்தா நீங்கள் 3 பேர் தான் வந்து தெரிவிங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவளை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா சொல்கிறாங்க. அன்ஷிதா கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நான் கேட்குறேன், நான் அந்த மாதிரிலாம் கேட்டால் கூட வந்து எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் காது கொடுத்து கூட கேட்காம அவள் இஷ்டத்துக்கு வந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் நீங்கள் ப்ரோமோ 2 வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம தர்ஷிகாவை கிட்ட கேட்டாக்கா அவங்க வந்து இல்லை அப்படிலாம் எதுவுமே சொல்ல கிடையாது, எதுவுமே பண்ண கிடையாது, அதே மாதிரி நான் ஏன் அவன் மேலே பொசசிவ் பண்ணணும், தர்ஷிகா ஒரு பக்கம் வந்து பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் அப்படியே வந்து அன்ஷிதா கிட்ட பேசும்போது அன்ஷிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படிலாம் ஒரு வெங்காயமும் கிடையாது, நான் அப்படி பார்க்கக்கூட இல்லை, இந்த மாதிரிலாம் லவ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணி தான் நான் வெளியே ரொம்ப அடி வாங்கியிருக்கேன், நான் அம்மா சத்தியமாக வந்து அவனை லவ் பண்ணல, அந்த மாதிரி எந்த இதுவுமே எனக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு இடையில் வந்து பவித்ரா அவர்களும் ஆனந்தி இவர்களும் என்ன ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, அன்ஷிதாவுக்கு விஷால் மேலே ஒரு க்ரஷ்ஷு, அதே மாதிரி தர்ஷிகாவுக்கு விஷால் மேலே ஒரு க்ரஷ்ஷு, அதே மாதிரி விஷாலுக்கு தர்ஷிகா மேலே தான் க்ரஷ்ஷு, அன்ஷிதா மேலே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கிளியராக சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து பார்க்கும்போது இது வந்து என்னடா இது இப்படிலாம் பண்ணுறீங்க, அன்ஷிதா அப்படிலாம் பண்ணல அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். பட் உள்ளே இருந்து பார்க்கக்கூடிய 2 பேருக்கு வந்து அப்படி தோணுது அப்படின்னா மேபி அது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை வந்து எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள் வந்து கிளியராக வந்து சொல்லணும். ஒன்று, நான் தர்ஷிகா மேலே க்ரஷ்ஷாக இருக்கேன், அன்ஷிதா மேலே இல்லை தர்ஷிகாவை நான் லவ் பண்ணுறேன், அன்ஷிதாவை நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டா இந்த விஷயம் வந்து முடிஞ்சு போயிடும். ஆனால் அப்படி வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இன்னும் வாக்குவாதங்கள் நிறைய போயிட்டே இருக்குது. ஸோ இன்னும் வருங்காலங்களில் பெரிய பெரிய பிரச்சனையாக கூட வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கிளாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷிகாவுக்கு நிஜமாகவே விஜய் விஷால் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது, லவ் இருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அது கண்டென்ட்காகவும் இருக்கலாம், இல்லை ஷோவுக்காக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து கிளியராக வந்து பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணுறாங்க. அன்ஷிதா அவர்களுக்கு அது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம். ஏன் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிஹேவியர் டுவர்ட்ஸ் தர்ஷிகா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய இடங்களில் வந்து பொசசிவாக இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் தர்ஷிகா வந்து ரொம்ப நாட்களாக அவங்கக்கிட்ட பெருசாக வந்து பேச்சுவார்த்தைகளே இல்லாமல் இருக்காங்க. ஸோ பேச்சுவார்த்தைகள் இல்லாத காரணத்தினால அன்ஷிதா கூப்பிட்டு தர்ஷிகா கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. ரீசன் ஏன் நீங்கள் பேசலை அப்படின்னு சொல்லி கேட்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் தர்ஷிகா அவர்கள் வந்து அன்ஷிதா அவர்களை வந்து மதிக்காமலே வந்து போயிடுறாங்க. அப்போ மதிக்காமல் போனதுனால இந்த விஷயம் எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே ஆனந்தி அவர்களுக்கும் பவித்ரா அவர்களுக்கும் ஓகே இவங்களுக்கு நடுவில் விஜய் விஷால் இருக்காப்புல, அதனால தான் இவங்க 2 பேரும் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. அன்ஷிதா கூப்பிட்டா தர்ஷிகா கிட்ட கூட வர மாட்டேங்கிறா, அதே மாதிரி தர்ஷிகா கூப்பிடும்போது அதே மாதிரி விளக்கம் சொல்லும்போது அன்ஷிதா அவர்கள் கிட்ட கூட வர மாட்டேங்கிறா. அப்போ இவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கிறது யாரா அப்படின்னு பார்த்தா விஜய் விஷால். அவர் ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்கணும். ஒன்று ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு கொடுக்கணும், இல்லை அன்ஷிதா கிட்டையாவது பேசணும். ஸோ அதனால் இந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது, 3 வழிகளிலும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுதே தவிர இல்லை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அன்ஷிதா வந்து ஜெப்ரி கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, ஓகேங்களா. அதே மாதிரி தர்ஷிகா இன்னும் சில பேர்கிட்ட பயங்கர க்ளோஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க மேலெலாம் இல்லாத ஒரு சந்தேகம், அவங்க மேலெலாம் இல்லாத ஒரு கடுப்பு
ஏன் அன்ஷிதாவை பார்க்கும்போது மட்டும் தர்ஷிகா அவர்களுக்கு வருது, அதே மாதிரி தர்ஷிகாவை பார்க்கும்போது ஏன் அன்ஷிதாவுக்கு வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போ இதுக்கு இடையில் வந்து யாராக இருக்காங்க அப்படின்னா விஜய் விஷால். ஏன்னா விஜய் விஷால் வந்ததுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் அப்படியே திருப்பி முகத்தை வந்து திருப்பிக்கிறாங்க, 2 பேருமே பேசி கூட மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு டவுட் வர்றதுனால ஆர்ஜே ஆனந்தி அவர்களும் பவித்ரா அவர்களும் இவ்வளோ பெரிய அக்யூசேஷன் வந்து வைக்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவிர சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.